அன்னைக்கு ஒரு நாள் கைலாசபுரங்கிற ஒரு கிராமத்துக்கு ஒரு முனிவர் வந்தாங்க. அவர் மரத்தடிக்கில தியானம் பண்ணும்போது இந்த ஊர்ல துஷ்ட சக்திகள் இருக்கிறத அவர் கண்ணால பார்த்தாரு. அதனால அந்த ஊர் மக்களை கூப்பிட்டு இதை சொல்லியே ஆகணும்னு முடிவெடுத்து ஊர் மக்களை கூப்பிட்டாங்க. இந்த ஊர்ல உள்ள எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த ஊர்ல இப்போ துஷ்ட சக்திகள் ரொம்ப அதிகமா ஆள்கொள்ளுது. அதனால இரவு நேரம் யாருமே வெளியே வராதீங்க. வெளியே வர்றத மோஸ்ட்லி தவிர்த்துருங்க. அதான் நான் சொல்றது. அதையும் தாண்டி துஷ்ட சக்திகள் நம்மளை ஆள்கொள்ளுச்சுன்னா அதுகிட்ட இருந்து காப்பாத்துறது ரொம்ப கடினம் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் எல்லார்ட்டையும் சொன்னாங்க. ஒரு நாள் என்னாச்சுன்னா, அந்த ஊரில் உள்ள ஒரு பொண்ணுக்கு துஷ்ட சக்தி உடம்புக்குள்ளே பூந்துட்டு, அதை எப்படியோ சாமியார் தான் சக்தியால் அந்த விளக்குக்குள்ளே அந்த துஷ்ட சக்தியை அடைச்சிட்டார். இந்த கிராமத்தை சேர்ந்த ரகுவும் ரகுவோட அம்மா லதாவும் தனியாக ஒரு வீட்டில் வாழ்ந்து வந்தாங்க. இந்த முனிவர் சொன்னதை லதா தான் பையன்கிட்ட சொன்னான். நம்ம ஊர்ல இப்பெல்லாம் துஷ்ட சக்திகள் ரொம்ப நிறைய இருக்கு. அதனால இரவு நேரம் தயவு செய்து வெளியே போகாத. அம்மா சொல்றத கேளு, சரியா? இரவு நேரம் அங்க போற இங்க போறேங்கிற வேலையை இனிமே இதோட விட்டுரு. இதுக்கப்புறம் இப்படி பண்ணா அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வரும். சரிம்மா, நீ தான் சொல்லிட்டல, நான் போக மாட்டேன் இரவு நேரம் எங்கேயும். அதை நினைச்சு பயப்படாத. அது மட்டும் இல்லாம எந்த துஷ்ட சக்தியும் என்னை எதுவுமே பண்ண முடியாது. அந்த முனிவர் சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு. அதெல்லாம் கேட்டுட்டு வந்து இப்படி பண்றீங்களேம்மா. அவருக்கு நேரம் போகல, யாராவது சாப்பாடு கொடுப்பாங்க, அதுக்காக அவர் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்பாதீங்கம்மா. அம்மா சொன்னதை கேட்காம ரகு இரவு நேரம் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தான். ஆனா வீட்டு வாசல்ல 5 பேய்கள் அவனுக்காக காத்திருந்துச்சு. அதை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாத ரகு அதுகிட்ட போய் பேச ஆரம்பிச்சான். பரவாயில்லையே, எங்க அம்மா சொன்ன துஷ்ட சக்திகள் நீங்க தான் போல. உங்களை தான் பார்த்து இந்த ஊர் மக்கள்லாம் இரவு நேரம் வெளியே வர மாட்டுக்காங்களா? நானும் வெளியே போய் பார்த்துட்டு தான் வரேன். ஒருத்தர் கூட வெளியே வர மாட்டுக்காங்களா உங்களுக்கு பயந்து? அப்படி நீங்க எல்லாம் என்ன பண்ணிருவீங்க? ஆளை கொன்றுவீங்களா? அப்படி கொன்னா எத்தனை பேரை உங்களால கொல்ல முடியும்? இந்த ஊரையே அழிச்சிருவீங்களா? இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பேய்கள் மெதுவா அவன் பக்கம் திரும்பி அவன்கிட்ட பேச ஆரம்பிச்சிச்சு. பரவாயில்ல தம்பி, உனக்கு நல்ல தைரியம்தான். உன் தைரியத்தை நாங்களாம் ரொம்ப பாராட்டுறோம். நாங்களாம் யாரு தெரியுமா? எங்களுக்குன்னு சில ஆசைகள் கனவுகள் இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் தாண்டி எங்களை கொன்னுட்டாங்க. எங்க ஆசைகளை யாராச்சும் நிறைவேற்றுவாங்களான்னு நாங்க இரவு நேரம் சுத்தி சுத்தி வரோம். ஆனா யாருமே நிறைவேற்ற மாட்டுக்காங்க. ஏன்னா இரவு நேரம் யாரும் வெளியே வர்றதே இல்லை. ஆனா நீ நல்ல தைரியமா வந்தல. இனிமே நீ தான் எங்களுக்கு கிடைச்ச பலியாடு. நாங்க சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும். அப்படி ஒருவேளை கேட்கல, உன்னையும் உன் குடும்பத்தையும் அடியோட அழிச்சிருவோம். இனிமே எங்களோட ஆசைகளை எல்லாம் நீ நிறைவேற்றணும். அது வரைக்கும் உன்னை விட மாட்டோம். நீ எங்க போனாலும் விட மாட்டோம். இதெல்லாம் கேட்டுட்டு வந்த ரகு, இதுவரைக்கும் பயப்படாத ரகு, அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சான். உங்க சொல் பேச்சு கேட்காம இரவு நேரம் நான் வெளியே போனேம்மா. அதனால ஒரு 5 பேய்கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன். அவங்களோட ஆசையை நிறைவேற்றலைன்னா என்னையும் என் குடும்பத்தையும் கொன்றுவேன்னு அவங்க எல்லாம் மிரட்டுறாங்கம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்கம்மா. என்னை மன்னிச்சிருங்கம்மா உங்க பேச்சு கேட்காம போனதுக்கு. சரிடா தம்பி, அதெல்லாம் நினைச்சு ரொம்ப பயப்படாத. நாளை காலையில விடிஞ்ச உடனே வேலையா நம்ம போய் அந்த முனிவரை பார்ப்போம். அந்த முனிவர் கண்டிப்பா நமக்கு நல்ல விஷயம் தான் பண்ணுவாங்க. அதனால கண்டிப்பா நாளைக்கு காலையில நீ முனிவர் கிட்ட வர. சரி சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல் பேச்சு கேட்காம இருந்த இனிமே நீ அம்மா உயிரோடையே பார்க்க முடியாது. இரவு 2 பேரும் படுத்துட்டாங்க. அடுத்த நாள் காலையிலயும் மெதுவா விடிஞ்சிச்சு. லதாவும் லதா பையனும் சீக்கிரமா கிளம்பி வேலையா அந்த முனிவரை பார்க்க போனாங்க. அங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே லதா மெதுவா முனிவர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சா. நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்காம இரவு நேரம் வெளியே போய் 5 பேய்கிட்ட இவன் மாட்டிக்கிட்டான். அது சொல்றத செய்யலன்னா இவனை உயிரை விடாதுன்னு சொல்லிச்சு. அதனால நீங்க தான் முனிவர் ஐயா காப்பாத்தணும். எல்லாத்தையும் மெதுவா கேட்டுட்டு இருந்த முனிவர் அவரும் சொல்ல ஆரம்பிச்சாரு. நான் எவ்வளவோ சொல்லி நீங்க கேட்கல. இனிமே அந்த துஷ்ட சக்திகிட்ட இருந்து உங்களை பையனையும் உங்களையும் காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிற தாயத்தை கொடுக்குற, அவனை கெட்டிக்க சொல்லுங்க. அதனால முழுமையா துஷ்ட சக்தி அவனை விட்டு போயிட்டேன்னு இல்லை, ஓரளவு அவனை நம்மளை பாதுகாக்க முடியும். ஓம் கிரீம் கிராம் அப்படி சொல்லி அவர் அந்த தாயத்தை வெளியே எடுத்தாரு. அவர் சொல்ல சொல்ல அந்த தாயம் நகண்டு அப்படியே அவங்க பையன் கைக்கு போயிடுச்சு. அதை எடுத்து ரகு தான் இடுப்புல கெட்டிக்கிட்டான். அதை எப்பவுமே அவன் கழட்டுறதே இல்லை. ஆனா அன்னைக்கு இரவும் அந்த துஷ்ட சக்திகள் அவனுக்காக அவங்க வீட்டு வாசல்ல காத்துட்டு இருந்துச்சு. என்ன ரகு, தாயத்தெல்லாம் கட்டியிருக்க போல நாங்க உன் பக்கத்துல வரக்கூடாதுன்னு? பரவாயில்ல, உன்கிட்ட தானே வரக்கூடாது. ஆனா உங்க அம்மா கிட்ட போலாம்ல, அதை நீ மறந்துட்ட. உனக்கு நாளைக்கு காலையில ஒரு அழகான பரிசு தரேன். அதுதான் எங்களோட பரிசு உனக்கு.
நாளைக்கு சந்திப்போம், இப்போ போயிட்டு வரேன். அடுத்த நாள் காலையிலையும் விடிஞ்சிச்சு. ஆனால் அந்த பேய்கள் இப்போ வாசல்ல காத்திருக்கல, அவனோட அறைக்கே வந்துட்டு. அவன் எப்போ எந்திப்பான்னு அவனுக்காக காத்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அவனை எதுவுமே பண்ணலை. ஏன்னா அவன் இடுப்பில் இன்னும் அந்த தாயம் இருக்கு. அதனால அந்த பேய்களால் அவனை எதுவுமே பண்ண முடியல. அவன் எந்திக்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு லதா தான் அறைக்கு மெதுவாக நடந்து வர ஆரம்பிச்சா. அந்த பேய்களை அவ கண்டுக்கவே இல்லை. இதை எப்படியாவது தான் பையன்கிட்ட சொல்லணும்னு மெதுவாக தான் பையன்கிட்ட போனான். ரகு, எந்திரிப்பா ரகு, சீக்கிரமா எந்தி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எந்திரிச்சு பாரு, கண் முழிச்சு பாரு, இங்க யார் இருக்கா, என்ன நடக்குன்னு பாரு. இப்போ அந்த ஆத்மாக்கள் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு, கொஞ்சம் எந்திரிச்சு பாரு ரகு, எந்தி, சீக்கிரமா எந்தி, அம்மா சொன்னா கேளு, எந்தி. இதையெல்லாம் கேட்டுட்டு ரகு தான் மெத்திலேயே எந்திரிச்சு உட்காந்து அம்மா கிட்ட பேச ஆரம்பிச்சான். என்ன அம்மா இப்படி காலையிலேயே எந்திரிச்சு கத்திக்கிட்டு இருக்கீங்க? நைட் எல்லாம் பயத்துல தூங்கவே இல்லை தெரியுமாம்மா? அதான் காலையில கொஞ்சம் நல்லா தூங்குவேன், அதுக்குள்ள பொறுக்காம எழுப்பி விடுறீங்களே, ஏம்மா இப்படி பண்றீங்க? முழிச்சு பாரு, இங்க யார் இருக்கான்னு நீயே பேசு, நான் போறேன். அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. உங்களுக்குலாம் என்ன வேணும்? ஏன் இப்ப என் அறைக்கே வந்து என்ன ரொம்ப தொந்தரவு பண்றீங்க? நீங்க நினைச்சாலும் என்னை எதுவுமே பண்ண முடியாது. நான் சாமியார்ட்ட போய் தாயத்தெல்லாம் வாங்கி வச்சுட்டேன். தயவு செய்து இங்க இருந்து எல்லாரும் போங்க. உங்களை பார்த்தாலே எங்க அம்மாவுக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் பண்ண தப்பால எங்க அம்மா தினம் தினம் பயந்துட்டு. இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்? இன்னைக்கு நைட்டுக்குள்ள எங்க ஆசையை நீ நிறைவேற்றல, உனக்கு இன்னைக்கு நைட்டே ஒரு அழகான ஆபத்து இருக்கு. ரகு அது எதையுமே கண்டுக்கல. ஆனா அந்த பேய் சொன்ன மாதிரி அவங்க அம்மாவை மயக்க அடைய செஞ்சுட்டு. ஆனா ரகு வந்து பார்த்தா அவங்க அம்மா செத்துட்டதை அவன் கிட்ட சொல்லணும். அப்பந்தான் அவன் நம்ம ஆசையெல்லாம் நிறைவேற்றுவான்னு அது நினைச்சிச்சு. ரகுக்காக அந்த 5 பேயும் காத்துக்கிட்டு இருந்துச்சு ரகு வீட்டு முன்னாடி. ரகு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு மெதுவா வர ஆரம்பிச்சான். வந்து பார்த்ததும் அவனுக்கு ஒரே ஷாக்கு. எங்க அம்மாவை என்ன பண்ணீங்க? ஏன் இப்படி பண்ணீங்க? நான் தான் சரின்னு சொன்னேன்ல, ஏன் இப்படி பண்ணீங்க? உங்களோட ஆசையை நான் கண்டிப்பா நிறைவேற்றுறேன். எங்க அம்மாவை எனக்கு தயவு செய்து திருப்ப கொடுத்துருங்க, ப்ளீஸ், தயவு செய்து கொடுத்துருங்க. எனக்கு எங்க அம்மாவை விட்டா வேற யாருமே கிடையாது. ப்ளீஸ், தயவு செய்து எங்க அம்மாவை எனக்கு திரும்ப கொடுத்துருங்க. அந்த பேய்கள் எதுவுமே சொல்லாம அங்கிருந்து போயிட்டு அடுத்த நாள் காலையில ரகு தான் அம்மாவை அந்த சாமியார் முன்னாடி கொண்டு போய் போட்டான். எங்க அம்மாவை பாருங்க. எங்க அம்மாவோட இந்த நிலைமைக்கு காரணம் அந்த பேய்கள். அவங்கள சும்மா விடக்கூடாது, ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு ரகு கேட்டான். இதெல்லாம் கேட்ட சாமியார், உங்க அம்மா மயக்கத்துலதான் இருக்காங்க, அந்த பேய் சொன்னதை செய், நீ கண்டிப்பா உங்க அம்மாவை காப்பாத்திடலாம் அப்படின்னு வாக்கு கொடுத்துச்சு. அதுபடியே ரகுவும் பேய் சொன்னதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சான். பேய் சொல்லிச்சு, ஒரு கிராமத்துக்கு போய் அங்க ஒரு பெரிய குழி தோண்டு, நான் சொல்கிற இடத்துல தோண்டு, அங்கே ஒரு அழகான பானை வரும், தங்கப்பானை, அதை எடுத்து நான் சொல்கிற ஆள்கிட்ட கொடு. ரகுவும் அந்த பேய்கள் சொன்னதெல்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டான். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வேலைகள் சொல்லிச்சு. ஒவ்வொரு பேயும் ஒவ்வொரு வேலை சொல்லிச்சு. ரகுவும் ஒவ்வொரு பேய்களின் ஆசையையும் நிறைவேற்றிட்டே வந்தான். கடைசியில் அவன் வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அம்மா அங்கே எந்திரிச்சு கெதியாக இருந்தாங்க. அதை பார்த்து ரகுக்கு ஒரே சந்தோஷம். லதா தான் பையன்கிட்ட சொன்னா, எப்படியோ என்னை காப்பாத்திட்ட, ரொம்ப நன்றி. இனிமையாவது பெரியவங்க சொல்ல கேட்டு ஒழுங்கா நடந்துக்கோ. யார் என்ன சொன்னாலும் அதை இழிவுபடுத்தாமல் கேட்கணும் என்னன்னு தான் பையனுக்கு நிறைய அறிவுரைகளை சொன்னான். அதை புரிஞ்சுக்கிட்ட ரகுவும் சரிம்மான்னு சொன்னா. 2 பேரும் சந்தோஷமாக வாழ்க்கை. விடுகதைக்கான நேரம். அம்மா சேலையை மடிக்க முடியாது, அப்பா பணத்தை எண்ண முடியாது. ஆன்சர் தெரிஞ்ச கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாரர் ஸ்டோரிஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சிந்து கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி தென் சப்ஸ்கிரைப் வித் சப்போர்ட் பண்ணுங்கள்.